Hello aspirants, welcome to Guideless Goat Bank Exam Tamil. So இன்னைக்கு நாம 4th September 2024 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி வீடியோ வந்துட்டு இருக்கோம். ஸோ முன்ன பின்ன டைமிங்ஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான ஷெடியூல் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ எதுலனா அட் கைட்லி தமிழ், ஓகேவா, இந்த டெலகிராம் சேனலில் டைமிங்ஸை வந்து இன்னைக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த டைமிங்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கான இந்த ஒரு மந்த்லி ஷெடியூல் மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவாங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிட்டியான கண்டென்ட்டை டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களால் சப்போர்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ எஸ் கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த நியூஸ். ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ரெடியூஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஹோல்டிங் அண்டர் ஹெல்டு டு மெச்சூரிட்டி பை 50%. இந்த நியூஸோட கோர் கான்செப்ட் சொல்லிடுறேன். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து செக்யூரிட்டிஸ் வாங்குவாங்க, ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ஒரு 500 கோடிக்கு செக்யூரிட்டிஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 3 விதமாக இதை வந்து ஹெல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்று என்னன்னா ஹெல்டு டு மெச்சூரிட்டி, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்யூரிட்டிஸ் என்னவா இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், ஓகேவா, வாட் எவர் இட் மேபி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாண்ட் வந்து 10 இயர் பாண்டு, ஓகே, 10 வருஷத்தில் இந்த பாண்டு மெச்சூர் ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7% இன்ட்ரெஸ்ட்னா இந்த ஹெல்டு டு மெச்சூரிட்டியில் இருக்கக்கூடிய பாண்டை தொடவே மாட்டாங்க, ஓகேவா. 10 வருஷத்துக்கு அந்த பாண்டை தொடவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இதில் நல்ல லாபம். இப்போ மார்க்கெட்டில் செக்யூரிட்டிஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே, மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும், ரேட்டு கீழே மேலே போயிட்டு இருக்கும். பட் ஹெல்டு டு மெச்சூரிட்டியில் இருக்கக்கூடிய பாண்டு கவர்மெண்ட் பாண்டு, கவர்மெண்ட்டால் பேக் பண்ணியிருக்கனால ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறதுனால இது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 500 கோடியில் 80% இதில் போட்டு வச்சுருப்பாங்க, ஓகேவா. மீதி இருக்கக்கூடிய 20% என்ன பண்ணுவாங்கன்னா அவைலபிள் ஃபார் சேல், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்டு ஃபார் ட்ரேடிங், ஸோ இந்த மாதிரியான இதில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க, ஓகேவா. ஸோ ஹெல்டு ஃபார் ட்ரேடிங் அண்ட் இன்னொரு பேர் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன் நான் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 20%ல் இங்கே போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சினாரியோ என்னன்னா இந்த ஹெல்டு டு மெச்சூரிட்டியிலேருந்து அப்பப்போ தேவைங்கிற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏஎஃப்எஸ் அவைலபிள் ஃபார் சேலில் கொண்டு வருவாங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% கொண்டு வந்து இதில் போடுறது. இப்போ மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எடுத்து இதில் போட்டு லாபத்தை பார்க்குறது, லைக் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க போல், ஓகேவா. இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த கான்டெக்ஸ்டில் இந்த நியூஸு. ஸோ இப்படி பண்ணுறதுனால கவர்மெண்ட் வந்து இல்லை இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருக்காங்க, ஓகேவா. இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க் இந்த மாதிரி 80% போடாமல் ஹெல்டு டு மெச்சூரிட்டியில் வந்து 50% குறைச்சிட்டாங்க, ஓகே. 50% குறைச்சிட்றாங்க, ஓகேவா. இதுதான் இதோட நியூஸ். ஸோ 50% குறைச்சிட்றாங்க. அதில் இன்னும் 2-3 ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோர் கான்செப்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நியூஸ்க்குள்ளே போகலாம், ஓகேவா. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஹவ் கட் தேர் ஹோல்டிங்ஸ் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஓகேவா. ஸோ ஹெல்டு டு மெச்சூரிட்டியில் வைக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹோல்டிங்ஸை வந்து 50% கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு 500 கோடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் இப்போ எவ்வளோ வச்சுருப்பாங்கன்னா ஒரு 250 கோடி இல்லைனா அதுக்கு கீழே தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஹெல்டு டு மெச்சூரிட்டியில் வச்சுருப்பாங்க. திஸ் ரிடக்ஷன் ஃபாலோஸ் ரிவைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் நார்ம்ஸ் இஷ்யூட் பை ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரிவைஸ்டு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் கொண்டு வந்ததுனால பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி 80% வைக்க முடியாது அப்படின்றதுனால 50% கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ நியூ கைட்லைன்ஸ் கேட்டகரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மஸ்ட் பி கிளாசிஃபைட் இன்டு ஹெல்டு டு மெச்சூரிட்டி. மொத்தம் 3 இதில் கிளாசிஃபை பண்ணுவோம். ஹெல்டு டு மெச்சூரிட்டி, அவைலபிள் ஃபார் சேல், அப்புறம் அதான் ஹெல்டு ஃபார் ட்ரேடிங் சொன்னால அது இல்லை. இது வந்து என்னன்னா ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 3 இதில் பண்ணணும் அப்படின்றாங்க, ஓகேவா. ஸோ இம்பேக்ட் ஆஃப் கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி. ஹோல்டிங் அ ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் G-Secs அண்டர் HTM is no longer profitable because banks cannot shuffle investments to AFS or fair value categories. So banks can now sell only up to 5% of their HTM holdings, reducing flexibility. So government இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஹெல்டு டு மெச்சூரிட்டியில் வச்சிருக்கிறதுல வெறும் 5% தான் என்ன பண்ண முடியும், ஏஎஃப்எஸ் இல்லை வந்து இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஃபேர் ப்ரைஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இதில் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. அப்போ 80% கொண்டு போய் இதில் வைக்கிறது கவர்மெண்ட் பேங்க்குக்கு அந்தளவுக்கு நியாயமாக இருக்காதுல்ல. அதனால் பாதியை இதில் வச்சுட்டு, ஓகேவா. ஸோ ஒரு 50% ஆர் இது கீழே வச்சுட்டு மீதி இதில் போட்டுடுறாங்க, ஓகேவா. ஸோ மீதி ஆர் சம் அதர் இதில் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்னென்னா ஆர்பிஐ ஒரு ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நீ ஹெச்டிஎம்ல இருந்து 5% தான் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஹெச்டிஎம்ல நம்ம 50% போட்டு மற்ற இதில் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப டீப்பாக படித்து அந்தளவுக்கு வேணால் ஃபார் நார்மல் பேங்க் எக்ஸாம் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கோர் கான்செப்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹெல்டு டு மெச்சூரிட்டியில் ஃபஸ்ட்டு 50% முன்ன வந்து 80% 90% அவங்களோட விருப்பத்துக்கு வச்சுருந்தாங்க. இப்போ ஆர்பிஐ வந்து 5% மட்டும் தான் நீ ஹெச்டிஎம்லேருந்து மற்ற இதுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா புரியுது தானே நான் சொல்கிறது. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ 80% வச்சுருக்காங்கன்னா அப்பப்போ என்ன பண்ணுறது ஹெச்டிஎம்லேருந்து கொஞ்சம் அப்போ தேவைக்கேற்ற மாதிரி ஏஎஃப்எஸ்ல இந்த மாதிரிலாம் போடுறது. இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக நீ 5% பண்ண முடியும் அப்படின்றதுனால ஹெச்டிஎம்ல பாதி கீழே வச்சுட்டு மற்றதை இங்கே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ ரிவைஸ்ட் நார்ம்ஸ் டீடைல்ஸ் ஹெட்டிங் ஹெல்டு ஃபார் ட்ரேடிங் ப்ரீவியஸ்லி அ செப்பரேட் கேட்டகரி ஹெல்டு ஃபார் ட்ரேடிங் இஸ் நவ் அ சப் கேட்டகரி அண்டர் நியூ நார்ம்ஸ். ஸோ முன்ன வந்து இந்த ஹெல்டு ஃபார் ட்ரேடிங் அப்படின்றது ஒரு செப்பரேட் கேட்டகரியாகவே இருந்துச்சு. இப்போ இது என்ன பண்ணிட்டாங்கன்னா சப் கேட்டகரி. ஓகேவா? சப் கேட்டகரினா ஒரு பெரிய கேட்டகரி கீழே ஒரு சப் கேட்டகரியை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இங்கே பாருங்களேன், முன்ன வந்து ஹெச்எஃப்டி வந்து ஒரு தனி கேட்டகரியாக இருந்தது. இப்போ இது சப் கேட்டகரி ஆயிடுச்சு. பட் இப்போ ப்ராமினெண்ட்டாக எதுனா ஃபேர் ப்ராக்டிசஸ் த்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? ஸோ இது இருக்குது. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஓகே, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க போதும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸோட வால்யூம் அண்ட் வேல்யூ இது மாதம் நம்ம படிப்போம். ஸோ இதில் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருக்கிறதே போதும். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை மாதம் 20.64 ட்ரில்லியன் வேல்யூ. இதுவே ஆகஸ்டில் 20.61 தான் வேல்யூ. ஓகேவா? ஜூலையை விட ஆகஸ்ட் என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. ஆனால் வால்யூம் வைஸில் ஜூலையில் 14.44 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் ஆகஸ்டில் 14.96 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? ஐ திங்க் இந்த இடத்துல என்னோட ஃபேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஜூலை, இது வந்து ஆகஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷம். அப்போ இங்கேயே ஏதாவது மறைச்சிருக்குமோ? ஓகே, ஐ திங்க் என்னோட ஃபேஸ் மறைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜூலை ஆகஸ்ட். ஸோ ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ என்னது 20.64 ட்ரில்லியன் ருபீஸ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா ஆகஸ்டில் வேல்யூ 20.61 தான். ஓகேவா? ட்ரில்லியன். இதுவே வால்யூமில் 14.44 பில்லியன், இதோட வால்யூமில் 14.96 பில்லியன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வால்யூமில் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, பட் வேல்யூவில் ஆகஸ்ட்டில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்டில் கம்மியாக இருக்குது, ஜூலை விட ஆகஸ்ட்டில் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள் நியூஸ். நெக்ஸ்ட். ஸோ செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சஜஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிவிஷன் ஆஃப் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் ரெகுலேஷன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள், அது இல்லாமல் ரொம்ப நம்ம நார்மல் பேங்கிங்க்கு தேவையில்லாத ஒரு நியூஸ் தான். ஓகேவா? பட் ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ்னால் யாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி வந்து ஒரு ஷேரோ செக்யூரிட்டியோ வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த மெர்ச்சன்ட் பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எப்படிலாம் இந்த ஷேர் வாங்கலாம், எப்படிலாம் வந்து நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணலாம் அப்படின்ற ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மெர்ச்சன்ட் பேங்கர். ஐதர் பீட் அ டிரான்சாக்ஷன். இப்போ ஷேர் வாங்கினாங்கன்னா பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணல, செல்லர்கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணல, அது அந்த மாதிரியான இதுக்கெலாம் இது உதவி பண்ணுவாங்க போல. ஓகேவா? இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ். இப்போ இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது தந்திருக்காங்க, ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கைட்லைன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தந்திருக்காங்க. ஸோ இது என்னன்னா கரண்ட்டாக நெட்ஒர்த் ரெக்குயர்மெண்ட் ஃபார் அ மெர்ச்சன்ட் பேங்கர் என்னவா இருக்குதுன்னா 5 crore இருக்குது. பட் இப்போ இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு, இது வந்து 1995ல் சொல்லப்பட்டது. ஓகேவா? 1995ல் இது 5 கோடி இருக்கணும், நெட்ஒர்த் ரெக்குயர்மெண்ட் ஃபார் அ மெர்ச்சன்ட் பேங்கராக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து 1 crore இருந்து 5 crore மாறிச்சு எப்போ, 1995ல். இப்போ செபி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா 50 கோடி நெட்ஒர்த் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபார் அ மெர்ச்சன்ட் பேங்கர் அட்லீஸ்ட் 50 crore நெட்ஒர்த் இருந்துச்சுன்னா தே வில் ஃபால் அண்டர் கேட்டகரி 1. ஓகேவா? அண்ட் அவங்க வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணலாம். இன்னொன்று, ஒரு மெர்ச்சன்ட் பேங்கர் 10 கோடி அட்லீஸ்ட் 10 crore இருக்குது அப்படின்னா அவங்க கேட்டகரி 2ல் வருவாங்க. பட் அவங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது, சில ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மொத்தம் 2 கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. 50 கோடி ஒன்று, 10 கோடி ஒன்று.
இது அதுக்கு யாருக்கு? மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ்க்கு. ஓகேவா? அண்ட் இந்த ஒரு ப்ராசஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 கோடி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு 10 கோடிக்கு போகணும். இந்த டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு டைமும் தந்திருக்காங்க. ஒரு 2 வருஷத்தில் வந்து இந்த கேட்டகரிஸ்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா உங்களோட இது அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெக்குவயர்மெண்ட் ஒர்த் இல்லைன்னா எதாவது பண்ணுவாங்களே, ரெக்குவயர்மெண்ட்டோட இது கண்டிஷன்ஸ் ப்ரூவ் ஆகலைன்னா ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா செபி ப்ரொபோசஸ் அ 2-year பீரியட் ஃபார் ஃபர்ம்ஸ் டு மீட் த நியூ நெட்வொர்த் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒன்ஸ் அப்ரூவ். ஓகேவா? இந்த கேட்டகரி 1 கேட்டகரி 2 அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகேவா, வெளியில் கைட்லைன்ஸாக வந்துருச்சு அப்படின்னா 2 வருஷத்தில் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் இந்த இதை வந்து க்ரைட்டீரியாவை மீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் நியூஸ். ஸோ இந்த நியூஸில் என்னது? மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ்க்கான சில ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? அவங்களோட இப்போ நெட்வொர்த் ரெக்குவயர்மெண்ட் இந்த க்ரைட்டீரியாவை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் நியூஸ். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ பாரத் பே கொலாபரேட்ஸ் வித் யூனிட்டி பேங்க் டு இன்ட்ரடியூஸ். ஸோ ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே குட். ஸோ பாரத் பே என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிட்டி பேங்க் கூட சேர்ந்துருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்காக ஃபார் சிம்பிளிஃபைட் பேமெண்ட்ஸ். ஸோ பாரத் பேயோட ஆப் வந்து இதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா போஸ்ட் பே அப்படின்ட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஹேஸ் பீன் ரீபிராண்டட் ஆஸ் பாரத் பே. ஓகேவா? இது வந்து இப்போ எல்லா யூபிஐ அப்ளிகேஷனுக்கு இது சிம்பிள் நியூஸ் தான். பாரத் பே வந்து என்ன யார் கூட சேர்ந்துருக்காங்க? யூனிட்டி பேங்க். எதுக்காகனா அவங்களோட யூபிஐ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் சர்வீஸை கொடுக்கறதுக்காக. ஓகேவா? சிம்பிள் நியூஸ். நெக்ஸ்ட். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டார்ஸை இன்டர்நேஷ்னல் ஐஎஃப்எஸ்சி, ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய சாவரின் கிரீன் பாண்ட்ஸ், ஓகேவா, சாவரின் கிரீன் பாண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அ ஸ்கீம் டு அலோவ் ஃபாரின் இன்வெஸ்டார்ஸ் in the International Financial Services Center to invest in sovereign green bonds. ஓகேவா? அதாவது ஐஎஃப்எஸ்சிஏ எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. பட் என்னதான் இது இந்தியன் டொமிசிலில் இருந்தாலுமே, ஜியோகிராஃபிக்கலாக இருந்தாலுமே, இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாவரின் கிரீன் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ சொல்லியிருக்காங்க. த கவர்மெண்ட் ஹாஸ் இஷ்யூட் சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் வந்து 2003 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. த ஸ்கீம் ஷால் அப்ளை டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த அவங்க கொண்டு வந்த ஸ்கீமில் இந்த மாதிரி யார் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் நியூஸ் தான். ஓகேவா? எஸ். ஸோ எலிஜிபிள் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்கலாம். கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் பேஸில் இது கேட்பாங்க சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் பற்றி. ஸோ பர்சன்ஸ் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் who are defined under section 2W of the FEMA Act இவங்க and those who are not incorporated in high risk jurisdiction. ஓகேவா? அதாவது FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஓகேவா? இவங்கனால ஹை ரிஸ்கில் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து இல்லாமல் இருக்கவங்க. ஓகேவா? ஸோ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், கசகஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான டொமிசில், ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் வந்து ஒரு டெரரிசம் இருக்கக்கூடிய பிளேஸில் ரேங்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இன்க்ளூட்ஸ் இன்டர்நேஷ்னல் பேங்கிங் யூனிட்ஸ், ஐஎஃப்எஸ்சிஏல இருக்கக்கூடிய, ஓகேவா, ஆர் இங்கே பாருங்கள், இன்டர்நேஷ்னல் பேங்கிங் யூனிட்ஸ் ஆஃப் ஃபாரின் பேங்க்ஸ். ஸோ ஃபாரின் பேங்க்ஸோட இன்டர்நேஷ்னல் பேங்கிங் யூனிட்ஸு வித்தவுட் பிரான்ச்சஸ் ஆர் சப்சிடரிஸ் இன் இந்தியா. இந்தியாவுக்குள்ளே அவங்களோட சப்சிடரிஸ் பிரான்ச்சஸ் எதுவும் இருக்கக்கூடாது. பட் அவங்களோட பேங்கிங் இன்டர்நேஷ்னல் பேங்கிங் யூனிட்ஸ் என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் த எலிஜிபிலிட்டிஸ். எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் பேங்கிங் யூனிட்ஸ் ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ் வித் பிரான்ச்சஸ் ஆர் சப்சிடரிஸ் இன் இந்தியா கேன் பார்ட்டிசிபேட் இன் த ஸ்கீம். ஸோ அதாவது ஃபாரின் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேங்கிங் யூனிட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ எலிஜிபிள் இன்டர்நேஷ்னல் பேங்கிங் யூனிட்ஸ் ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ், இந்தியன் பேங்க்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ இங்கே இருக்காங்க, ஆனால் எஸ்பிஐக்கு அமெரிக்காவில் ஒரு பிரான்ச் இருக்குன்னா அவங்க இந்தியாவுக்குள்ளே க்ரீன் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இன்டர்நேஷ்னல் பேங்கிங் யூனிட்ஸ் ஃபாரின் பேங்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விஸ் பேங்காக இருக்காங்கன்னா அவங்களோட இன்டர்நேஷ்னல் பேங்கிங் யூனிட்ஸ் இங்கே நம்ம இந்தியாவில் எந்த ஒரு பிரான்ச்சும் வச்சிருக்கக்கூடாது. ஓகேவா? அதனால் இதுவும் நல்லா தெளிவாக படிங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியன் பேங்க்ஸு ஃபாரினில் இருந்தாலும் அவங்க இது க்ரீன் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஃபாரின் பேங்க்கு ஃபாரினில் மட்டும்தான் அவங்களோட இன்டர்நேஷ்னல் பேங்கிங் யூனிட்ஸ் இருக்கணும், இந்தியாவில் அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய ஃபாரின் பேங்க்ஸோட ஐபியூஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது 2 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் நியூஸ். ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் த டைம், லெட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகேவா? எஸ்.
கர்நாடகா பேங்க் டு ப்ரொவைட் பர்சனல் லோன்ஸ் த்ரூ ஓஎன்டிசி. இப்போ நீங்கள் கூகுள் பே எடுத்திங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும், கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஓஎன்டிசி அப்படின்ட்டு இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ் அண்ட் இந்த ஓஎன்டிசியில் என்ன பண்ண போகிறாங்கன்னா கர்நாடகா பேங்க்கு பர்சனல் லோன் தர போகிறாங்களாம். ஓகேவா? ஸோ கர்நாடகா பேங்க் வில் ஆஃபர் பர்சனல் லோன்ஸ் த்ரூ ஓஎன்டிசி காமர்ஸ் பிகமிங் த ஃபர்ஸ்ட் பேங்க் டு டூ ஸோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த பர்சனல் லோன் எங்கே அவைலபிளாக இருக்குன்னா த்ரூ பையர் ஆப்ஸ் ஆன் த ஓஎன்டிசி நெட்வொர்க். ஸோ இப்போ நான் வந்து கூகுள் பேவோ இல்லை ஏதோ ஒன்று வச்சுருக்கேன், இல்லை கர்நாடகா பேங்க்கோட ஆப் ஏதோ வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் ஓஎன்டிசின்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கர்நாடகா பேங்க்லேருந்து லோன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இதாவது நியூஸ். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இந்தியா ஜாயின்ஸ் இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி. அதாவது இந்த ஐபிஇஎஃப்ல மொத்தம் 4 கேட்டகரிஸ் ஆஃப் இது இருக்குது. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் எக்கானமி, ஃபேர் எக்கானமி அப்படின்ற ஒன்று இருக்குது. இன்னும் அது இல்லாமல் 2 இருக்குது. இப்போ வரைக்கும் இந்தியா இந்த 4ல் 3 அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி. ஓகேவா? அந்த 3 என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ யூனியன் கேபினெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட பாஸ்போர்ட், அதாவது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 1ல் அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் 2 அக்ரிமெண்ட், அந்த 2 அக்ரிமெண்ட் என்னன்னா க்ளீன் அண்ட் ஃபேர் எக்கானமி, இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கேபினெட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் இதோட நியூஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே, ஸோ கேபினெட் அப்ரூவல். The Union Cabinet has approved India's decision to join 2 agreements. ஓகேவா? என்னென்ன? a clean economy and a fair economy. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஇஎஃப்ல வந்து மொத்தம் 14 மெம்பர் பிளாக் இருக்காங்க. ஓகேவா? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மே 2022 லான்ச் பண்ணப்பட்டது பை த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் இண்டோ பசிபிக் பார்ட்னர்ஸ். யாருன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், சவுத் கொரியா அண்ட் ஏஷியன் மெம்பர்ஸ். இதில் மொத்தம் 4 பில்லர்ஸ் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 4 விஷயம். அது 4 என்னென்னா ட்ரேடு, சப்ளை செயின், க்ளீன் எக்கானமி, ஃபேர் எக்கானமி. ஸோ இந்தியா வந்து இந்த ட்ரேடை தவிர மற்றது எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிட்டாங்க. சப்ளை செயின்ஸ்லையும் அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க, க்ளீன் எக்கானமியில் இருக்காங்க, ஃபேர் எக்கானமி இருக்காங்க. இந்த க்ளீன் எக்கானமின்னா ஒன்றும் கிடையாது, கார்பன் நியூட்ரலிட்டி. ஸோ கார்பன் அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணாமல் எமிட் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் க்ளீன் எக்கானமி. ஃபேர் எக்கானமி அப்படின்றது டிரான்ஸ்பரண்டான ஒரு எக்கானமி, ஒரு ட்ரேடு இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அது நியூஸ். ஸோ மொத்தம் 4ல் இந்தியா வந்து 3 இதில் சேர்ந்துருக்காங்க. என்னென்ன? சப்ளை செயின்ஸ், க்ளீன் எக்கானமி, ட்ரேட், ஃபேர் எக்கானமி. ட்ரேடில் மட்டும் இந்தியா சேர கிடையாது. ஓகேவா? ஸோ ஐபிஇஎஃப்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 14 மெம்பர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ கவர்மெண்ட் இப்போ இந்த 2 இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ரூவல் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஃபேர் எக்கானமினா என்னது, க்ளீன் எக்கானமினா என்ன இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஒன் டைம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். யூனியன் கேபினெட் அப்ரூவ் செமி கண்டக்டர் யூனிட் இன் சன்சாட். ஆக்சுவலாக இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போ மொத்தம் 5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் இது போட்டிருக்காங்க. ஒன்று வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சொல்கிறேன். இது ஆக்சுவலாக இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரில, சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. த 4 எஸ் மைக்ரான். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதே சன்சாட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. 2வது டாட்டா குரூப்பும் பவர் சிப் செமிகண்டக்டர்ஸும். ஓகேவா? டாட்டாவும் பவர் சிப்பும் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுருக்காங்கன்னா தோலேரா. ஓகேவா? 3வது அதே டாட்டா. ஓகேவா? இன்னொரு பவர் சிப்பு செமிகண்டக்டர் சிப்பை வந்து அஸ்ஸாமில் வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்புறம் சிஜி, இந்த கம்பெனி சிஜி பவர்ஸ் அப்படின்ற கம்பெனி என்ன எங்கே வச்சுருக்காங்கன்னா அதே சன்சாட்டில் வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ 5வதா யாரோ தானே, அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெய்னஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சன்சாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இந்தியா கிட்டத்தட்ட 5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் யூனிட்டை வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. செமிகண்டக்டர் வச்சுக்கோங்க. இப்போ 5வதாக எங்கே வச்சுருக்காங்கன்னா கெய்னஸ் சன்சாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ குஜராத்தில் மட்டும் எத்தனை இருக்குது? 1 2 3 4. ஸோ தோலேராவும் குஜராத்தில் தானே இருக்குது. எஸ், இஃப் ஐம் நாட் ராங், தோலேராவும் குஜராத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 4 இடம் குஜராத் அந்த சைட்லேயே இருக்குது. அசாமில் மட்டும் டாட்டா ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ இந்த 5வதாக இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அதே சன்சாட் குஜராத்தில் இருக்குது. இதை யார் பண்ணுறாங்கன்னா
கெய்னஸ் சொல்யூஷன் கெய்னஸ் செமிகான் பிரைவேட் லிமிடெட். ஓகேவா, கவர்மெண்ட் வந்து இந்த இதை செட்டப் பண்ணுறதுக்கு 50% ஆஃப் த ஃபிஸ்கல் சப்போர்ட்டை தருவாங்களாம். கவர்மெண்ட் இந்த தடவை செமிகண்டக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஸ்கீமுக்கு ஒரு அவுட்லேயா 76,000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் 50% கவர்மெண்ட் வந்து இந்த கேனஸ் செமிகானுக்கு கொடுத்து இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை செட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, சிம்பிளா. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இடத்துல வந்து இருக்குது. அந்த 5மே இங்கே போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. 5ஆவதா இப்போ சன்சாரில் இருக்குது. இது யார் பண்ணுறாங்கன்னா கெய்னஸ் செமிகான் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதோட அவுட்லே 50% ஆஃப் ஃபிஸ்கல் சப்போர்ட் 3,300 crore. ஸோ டோட்டல் வந்து 7,600 crore. ஓகேவா, எஸ். ஸோ இதாவது நியூஸ். ஸோ ப்ரீவியஸ் அப்ரூவல்ஸ் இன் ஃபெப்ரவரி. ஸோ ஃபெப்ரவரியில் அப்ரூவல் ஆனது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ 4ஆவதாக எங்கே போட்டிருந்தோம்? செமிகண்டக்டர். எஸ், இந்த மோரிகான் அசாம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா. இதுவுமே டாட்டா தான். டாடா எலக்ட்ரானிக்ஸ் தோலேரா குஜராத்தில் ஒன்று வச்சுருக்காங்க. சிஜி பவர் சன்சாடு. வேறு என்னது? மைக்ரான் அப்படின்றவங்களும் சன்சாடில் தான் வச்சுருக்காங்க. ஓகேவா, சிம்பிள் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நிதின் கட்காரி அர்ஜஸ் ஜிஎஸ்டி ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ். இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ்னால் ரொம்ப சிம்பிள். இப்போ கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, காரோ இல்லை 2 வீலரோ 3 வீலரோ. ஓகேவா, ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா E10 அப்படின்ற ஃபியூவல் தான் இப்போ கம்ப்ளைண்ட். இன்ஜினில் கம்ப்ளைண்ட் மீன்ஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது, E10 ஃபியூவல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா E20க்கு நம்ம கொண்டு வரணும் 2025. இது விஷயம் தெரிஞ்ச மக்கள்லாம் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. E10 ஒன்றும் கிடையாது, எத்தனால் பிளெண்டிங் 10% எத்தனால் பிளெண்டிங், மீதி 90% பெட்ரோல் இருக்கும். இதில் 20% எத்தனால் பிளெண்டிங், மீதி 80% பெட்ரோல் இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம கண்ட்ரியில் ஓடக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா E10 வெஹிக்கிள்ஸ் தான். ஓகேவா, இது இப்போ நம்ம எத்தனால் பிளெண்டிங் 20% எப்போ நம்ம வச்சுருக்கோம் டார்கெட்டு 2025 அதை பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ E20 இன்ஜினுக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இன்ஜின் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ்னால் இதுதான். இந்த மாதிரி பிளெண்டட் பெட்ரோல், அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 100% பெட்ரோல்லையும் அது ஓடும், இல்லைனா வந்து இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல்லையும் ஓடும். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூவல். ஃப்ளெக்ஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ளெக்சிபிள் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ். நீங்கள் நார்மலாக காரில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஃப்ளெக்ஸ்னு எழுதியிருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ்னே டோரில் எழுதியிருக்கும். அந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ். ஐதர் பெட்ரோல்லையும் அது ஓடும், இல்லைனா எத்தனால் பிளெண்டடு இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே ஓடும். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளெக்ஸ் ஃபியூவலோட இது. இப்போ ஃப்ளெக்ஸ் ஃபியூவலோட ஜிஎஸ்டி ரேட்ஸு, டேக்ஸ் ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28% கட்டணும். ஒரு ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வாங்கணும் அப்படின்னா 28% கட்டணும். நிதின் கட்காரி என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ஏன் 28% 12% மாற்றிக்கலாம். ஏன் எதுக்கு பண்ணுறாங்க? நிறைய பேர் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸை வந்து வாங்குவாங்க. இப்போ ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸோட டேக்ஸ் அதிகமாக இருக்கனால சிலர் வாங்காமல் இருக்கலாம். ஓகேவா, ஜிஎஸ்டி அது நிறையா கட்டணும். ஓகேவா, ஸோ ரேட்டுமே அதிகமாக இருக்கும். இப்போ இதை வந்து 12% கம்மி பண்ணுறதுனால மேபி வெஹிக்கிள்ஸோட விலை வந்து கம்மியாகிறதுனால நிறைய பேர் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலான்ற பாருங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஓகேவா, எஸ். யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்காரி சஜஸ்டட் தட் ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் கன்சிடரிங் reducing the goods and GST on flex fuel vehicles to 12%. Simple news. Okay, so இதான் நியூஸ். இந்தியா பயோ எனர்ஜி அண்ட் டெக் எக்ஸ்போ ஆர்கனைஸ்ட் பை த இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் கிரீன் எனர்ஜி. இந்த இடத்துல தான் இவர் இதை சொல்லியிருக்காரு. 28% இப்போ என்ன ஆக போகுதுன்னா 12% ஆக போகுது. எதுக்கு? ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ். ஓகேவா, எஸ். ஸோ யூனியன் கேபினெட் அப்ரூவ்ஸ் 13,966 crore ஸ்கீம் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டருக்கு நிறையாவே பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அக்ரிகல்ச்சருக்கும் செமிகண்டக்டருக்கும் சில அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 13,966 crore. இதில் வந்து பிரித்து தந்திருக்காங்க. இது நீங்களே படிச்சிருங்க, ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷனுக்கு இவ்வளோ கோடி தந்திருக்காங்க. ஓகேவா, அதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது சிம்பிளாக இருக்கும், ஜஸ்ட் பாருங்கள். அதே மாதிரி அதர் அப்ரூவ்ட் ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் சயின்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் நியூட்ரலிட்டி செக்யூரிட்டிக்கு வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரென்தனிங் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவ்வளோ தந்திருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த ஸ்கீம் அப்படின்ட்டு இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே படித்து ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு கிடையாது, ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேவா, செமிகண்டக்டர் டெஸ்டிங் யூனிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், நாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா
ஸோ அதே தான் இந்த டெஸ்டிங் யூனிட்டுக்கு 3307 crore, பட் டோட்டலாக என்னது 3300 crore கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷனுக்கு எவ்வளோ, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. கிராப் சயின்ஸ் அண்ட் ஃபுட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி இதுக்கும், அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், ஸோ இந்த கிருஷி விக்யான் கேந்திரா இதுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சரும் பார்த்துக்கோங்க. எஸ், மேக்ஸிமம் எல்லாமே இம்பார்ட்டன் தான். ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள், படித்து ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு இதாக பாருங்கள், ஓகே இது இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஓகேவா? சிம்பிள் நியூஸ். நெக்ஸ்ட் இப்போ இதே மாதிரி செமிகண்டக்டர் சம்மந்தமாக அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இன்னொரு நியூஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்ரூவ் மேஜர் ரயில்வே நெட் ப்ராஜெக்ட். ஸோ இது அந்தளவுக்கு தேவையில்லை, ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை அப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எங்கன்னா நார்த்தன் ஸ்டேட்ஸ், அந்த இடத்துல ஒடிஷா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மேஜர் ரயில்வே ப்ராஜெக்ட். ஸோ ரயில்வே நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி சில வில்லேஜஸ் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து அதை பண்ணிகிட்டே இருக்காங்க, கனெக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பண்ணுற கனெக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு 6456 crore செலவாகுது. இந்த கனெக்டிவிட்டி பண்ணாங்க அப்படின்னா ஒரு 300 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணலாம், ரயில்வே நெட்வொர்க்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? அப்படின்னா என்னது, ஒவ்வொரு இந்த பாருங்கள் ஒடிஷா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேபி இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அது கவர் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ், சிம்பிள் நியூஸ். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஓரியன்ட் கிடையாது, பட் ஜஸ்ட் பார்த்துங்க. ஓகேவா? எஸ், ஜஸ்ட் பார்த்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ், இதுதான் நான் சொன்னேன். யூனியன் கேபினெட் அப்ரூவ்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஸ்கீம். ஸோ AIF ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஸ்கீம்னா என்னன்னா, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணணும் டு என்ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட் த ஃபார்மிங் கம்யூனிட்டி. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயபிள் ஃபார்மிங் அசெட். All eligible beneficiaries can now create infrastructure under viable projects for building community farming assets, enhancing community farming capabilities and improving productivity. ஸோ ஃபார்மிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ப்ராடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு கொடுக்குறாங்க. அப்போ என்ன அது, மேபி லைக் ஒரு பம்பு மோட்டார் வந்து வைக்கிறது, இந்த மாதிரியான சில ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணித்தரலாம். ஸோ அதுதான் அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா? எஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன் ஆஃப் இன்டெகிரேட்டட் பிரைமரி அண்ட் செகண்டரி ப்ராசஸிங் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. முக்கியமாக PM குசும் காம்பனண்ட் A. ஸோ இந்த PM குசும் அப்படின்னா என்னென்னா, இதில் மொத்தம் 3 காம்பனண்ட் இருக்குது. காம்பனண்ட் A, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ABCயா, எஸ் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேஜராக என்னென்னா, அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய இடத்துல தண்ணி இருக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தன் ஸ்டேட்ஸ்லாம் ஏதோ ஒரு ஸ்டேட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுற லேண்ட் இருந்தது. அப்போல்லாம் நல்லா தண்ணி 70 அடி 80 அடியிலே இருந்தது. அப்புறம் தண்ணி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 400 அடி 500 அடி கீழே போயிடுச்சு. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த இடத்துல ஃபார்மிங் பண்ண முடியாது. அப்போ அவ்வளோ பெரிய லேண்டு வச்சு வேஸ்ட்டு தான். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த PM குசும் ஸ்கீமில் உங்கள் ஃபார்மிங்கை நீங்கள் சோலார் போடுங்க, அதாவது நெற்பயிர் போகிற இடத்துல நீங்கள் சோலாராக போடுங்கன்றாங்க. ஸோ இப்போ ஃபார்மிங்கில் என்ன இருக்குன்னா சோலார் பேனல்ஸாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சோலார் பேனல்ஸில் அந்த விவசாயியோட நிலத்தில் சோலார் பேனல்ஸ் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி என்னன்னா, அது ஒரு ரேட்டு போட்டு அந்த நிலம் வச்சிருக்காருல அந்த விவசாயிக்கு பணத்தை கொடுத்துருவாங்க, சில அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ சோலார் பேனல்ஸ் வச்சு அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை இது பண்ணாங்க. ஏன்னா ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் லேண்டு, அதில் தண்ணி இல்லை, நான் வந்து விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னா அதில் சோலார் பேனலை வச்சு அதுலேருந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த PM குசும். அண்ட் இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு இது கொடுக்குறாங்க. அப்போ ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா AIFலேருந்து சில ஃபண்டை கொடுத்து இந்த PM குசும் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோலார் பேனல்ஸை வச்சு பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ்க்கான இதை வந்து ஃபண்டும் இதில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NAB சங்கரக்ஷன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் AIF கிரெடிட் கேரண்டி கவரேஜ் ஃபார் ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன். ஓகேவா? அவங்களுக்கும் தராங்க. ஸோ யாருக்குன்னா NAB சங்கரக்ஷன் ட்ரஸ்டி கம்பெனி பிரைவேட் லிமிடெட். ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ ஜஸ்ட் பாருங்கள். ஓகேவா? ஸோ கோர் கான்செப்ட்னா அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஸ்கீம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் ஒன் ஆஃப் த கோர் பாயிண்ட் நம்ம என்ன படிக்கிறோன்னா இது PM குசும் ஸ்கீமில் இது பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 47,575 crore. ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 47,575 crore வந்து பார்த்தீங்கன்னா
இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் கொடுத்துருக்காங்க ஃபார் கிட்டத்தட்ட 74,508 ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட்டில் ஒரு இது என்னென்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? எஸ். ஓகே, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபினான்ஷியல் மொபிலைசேஷன். ஓகேவா? எஸ் கைஸ், நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ செகண்ட் ஜாயிண்ட் ரஷ்யா இந்தியா கமிஷன் மீட்டிங் ஆன் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஹெல்ட் இன் மாஸ்கோ. ஸோ மாஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவோட ஃபீல்ட் ஆஃப் எமர்ஜென்சி மீட்டிங் நடந்திருக்கான். சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மங்கி பாக்ஸை ஒரு இன்டர்நேஷனல் கன்சர்னாக ஒரு எமர்ஜென்சியாக பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. 2022 இந்த மங்கி பாக்ஸ் வந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பரவுறது நின்றுச்சு. அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இல்லை மங்கி பாக்ஸ் இன்னும் பரவலை அப்படின்ட்டு. பட் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்தில் 2வது டைமாக இந்த மங்கி பாக்ஸோட அவுட் பிரேக் இருக்குது. இந்த மங்கி பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் ஒரு கிட்டு மாதிரி கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அடுத்த அப்கமிங் நியூஸில் பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹஸ் டிக்ளேர்டு மங்கி பாக்ஸ் விச் ஹஸ் பேட்லி அஃபெக்டட் த காங்கோ. ஸோ இந்த கண்ட்ரி தான் பரவுது. இந்த மங்கி பாக்ஸ் நியூஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். திரும்பி இந்த மாதிரி பரவுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவல் கன்சர்ன் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன். ஓகேவா? ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி பரவிட்டு இருக்குது, இது மற்ற கண்ட்ரிக்கு பரவலாம், அதனால ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஃபீவரு இந்த மாதிரி வருது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பாருங்கள், டேப்லெட்ஸ் உடனே எடுத்துக்கோங்க. கோல்டு இந்த டைம் பரவுது, சீஸ்னல் சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ மாறுது. குஜராத்தில் ஒரு புயல் வருதுன்றாங்க. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? அதனால் நம்ம வந்து கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பாடியை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எஸ் கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ இந்தியா அண்ட் போலாண்ட் எலிவேட் பைலேட்ரல் டைஸ். ஸோ இதுவும் சிம்பிள் நியூஸ். ஒரு 5 இயர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற மாதிரியான ப்ரோக்ராம். நம்ம தலைவர் என்னன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன பிஎம் மோடி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா he used to go to other countries for attracting investments, attracting trade, முக்கியமாக பைலேட்ரல் ட்ரேடு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவார். அதில் வந்து போலாண்டு போயிருக்காரு. அண்ட் போலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் நியூஸ் தான். ஓகேவா? எஸ். ஸோ இது இந்த ட்ரேடோட அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் 5 வருஷம் எலெக்ஷன் 5 வருஷம் ஆச்சா, அதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் தான் இருக்கும், அடுத்த 2 இயர்ஸில் இருக்காது. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஏதாவது இருக்குது அப்படின்னா இருக்கலாம். பட்டோட ஃபுல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயரில் இருக்கும். ஓகேவா? இல்லை சில இந்த மீட்டிங்ஸ் G20 G7 இந்த மாதிரி இதில் பயங்கரமாக இருக்கும். ஓகேவா? இப்போ போலாண்டு கூட நாம் ஒரு பைலேட்ரல் ட்ரேடில் இருக்கோம், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கான பிளான். ஓகேவா? சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரத்னகிரி ஜியோகிளிப்ஸ் அண்ட் பெட்ரோகிளிப்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் மானுமெண்ட்டாக ஆஸ் ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸ் அண்டர் 1960 ஆக்டில் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜியோகிளிப்ஸு பெட்ரோகிளிப்ஸ்னால் என்னன்னா, இந்த பெட்ரோகிளிப்ஸ்னா எஸ் இது என்னன்னு பார்த்தல. ஜியோகிளிப்ஸ் இதான் இந்த தரையில் பாறைகளில் சைன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்களே, அதாவது பாறைகளை வந்து காவ் பண்ணி, அதாவது பாறைகளை வந்து வெட்டி அதில் வந்து சைன்ஸ் போட்டிருப்பாங்களா, அந்த ஒரு இதுதான். ஸோ இந்த ஜியோகிளிப்ஸ் அண்ட் பெட்ரோகிளிப்ஸ் இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ரத்னகிரியில் இருக்கக்கூடிய அந்த ஜியோகிளிப்ஸ் அண்ட் பெட்ரோகிளிப்ஸை ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸாக மகாராஷ்டிரா ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் இந்த ஆக்ட் கீழே அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஜியோகிளிப்ஸ்னு என்னென்னா இமேஜஸ் ஆர் டிசைன்ஸ் கிரியேட்டட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஸோ ஜியோனா என்னது? கிரவுண்டு. ஓகேவா? அதாவது ஜியோனா அந்த உலகத்தோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, நம்ம எர்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜியோனா சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அண்ட் டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. பெட்ரோகிளிப்ஸ்னா பாறைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாறைகளோட சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காவ் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி டிசைன்ஸ். ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஜியோகிராஃபிக்கல் ஸ்ப்ரெட். ஸோ மகாராஷ்டிரா அண்ட் கோவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக கேட்கலாம் ஜியோகிளிப்ஸ்னா என்ன, இல்லைனா பெட்ரோகிளிப்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரொம்ப படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ மங்கி பாக்ஸ் பற்றி நியூஸ் பார்த்தோம்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வந்து ஹோம் க்ரோன்
ஆர்டிபிசிஆர் கிட், ஸோ இந்த டிடெக்ஷன் கிட் இருக்குல்ல, மங்கி பாக்ஸோட டிடெக்ஷன் கிட்ட ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. சிம்பிள் நியூஸ். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மங்கி பாக்ஸ் ஆர்டிபிசிஆர் கிட்ட வந்து ஆந்திர பிரதேஷ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், ஸோ இந்தியன் எக்கனாமி வந்து 7% க்ரோ ஆகும் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஹெச்எஸ்பிசி குளோபல். ஸோ ஹெச்எஸ்பிசி குளோபல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட ஜிடிபி ஃபார் FY25 7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ FY25ஓட டிஸ்பைட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் FY25ல ஒரு டவுன் இருந்துச்சு, 6.7% டவுன் இருந்தது. பட் FY25க்கு ஓவராலாக என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 7% ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்எஸ்பிசி ஜிடிபி ஆஃப் இந்தியா டு க்ரோ அட் 7% இன் FY25. சிம்பிள் நியூஸ். ஓகே. ஸோ நோக்கியா டு பில்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபிக்ஸ்ட் நெட்வொர்க் டெஸ்ட் பெட் இன் சென்னை டு அட்வான்ஸ் அல்ட்ரா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் டெக்னாலஜி. ஸோ இன்டர்நெட் டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் பெட். ஓகே, டெஸ்ட் பெட் என்னன்னா ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணுற ஒரு தளம். ஓகேவா. அதை வந்து யார் இப்போ செட் பண்ணியிருக்காங்கன்னா நோக்கியா. ஓகேவா. அதே மாதிரி நோக்கியா இன்னும் ஒரு விஷயத்துக்காக ஒரு கம்பெனி கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு க்ளூ தரேன், ஸ்பேஸ் சார்ந்த ஒரு விஷயத்துல நோக்கியா வந்து ஒன்று கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ நோக்கியா இஸ் செட் டு எஸ்டாப்ளிஷ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபிக்ஸ்ட் நெட்வொர்க் டெஸ்ட் பெட் இன் சென்னை. ஓகேவா. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10G 25G 50G 100G வரைக்கும் போகக்கூடிய பாசிவ் ஆப்டிக்கல் நெட்வொர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ண போகிறாங்க, கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் நியூஸ். ஸோ நோக்கியா அவங்களோட வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபிக்ஸ்டு நெட்வொர்க் டெஸ்ட் பெட் எங்கே வச்சிருக்காங்க, சென்னை. ஓகேவா. சிம்பிள் நியூஸ். ஸோ இது ஆக்சுவலாக அந்த சிப்காட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ சிப்காட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது. எஸ், த நியூ ஃபெசிலிட்டி டு பி லொக்கேட்டட் இன் த சிப்காட் இன் சிறுசெரி. ஓகேவா. நெக்ஸ்ட், ஸோ FSIB வந்து பார்த்தீங்கன்னா ராம் மோகன் ராவ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட MD-யாக சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ FSIB ராம் மோகன் ராவ் அமரா வந்து பார்த்தீங்கன்னா MD ஆஃப் SBI-யாக பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், மீஷோ வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் ரஜினி அப்படின்றவங்கள சீஃப் ப்ராடக்ட் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார்? மீஷோ ஹேஸ் அப்பாயிண்டட் மோஹித் ரஜினி as சீஃப் ப்ராடக்ட் ஆஃபீஸர் ஆஃப் மீஷோ. ஓகேவா. நெக்ஸ்ட், CCI வந்து பார்த்தீங்கன்னா 8.5 பில்லியன் மெர்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அண்ட் டிஸ்னி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய மெர்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் தே ஹாவ் கிளியர் த பர்மிஷன்ஸ், கிளியர் த வே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெர்ஜ் பண்ணுறது தான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் டிஸ்னி இந்தியாவும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆக போகிறாங்க ஃபார் 8.5 பில்லியன் மெர்ஜர். என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே. ரிலையன்ஸு ஆல்ரெடி ஜியோ இதில் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ இப்படி மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட காம்படிட்டர்ஸாக யார் இருப்பாங்கன்னா சோனி, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான். ஸோ இவங்களாம் இவங்களோட காம்படிட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ ரிலையன்ஸும் டிஸ்னியும் மெர்ஜ் ஆக போகிறாங்க ஃபார், அதாவது அந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா $8.5 பில்லியன். ஓகேவா. எஸ். ஸோ இந்தியாஸ் இம்பர்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் அட் பாரிஸ் பேராலிம்பிக்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா நிறைய மெடல் வாங்கியிருக்காங்க கம்பேர் டு நார்மல் ஒலிம்பிக்ஸு. பேரா அத்லெட்ஸ் பேராலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் கைஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 மெடல் வாங்கியிருக்கோம். ஸோ 3 கோல்டு 5 சில்வர் 7 பிரான்ஸ். ஓகேவா. பாரிஸ் பேராலிம்பிக்ஸில் 15 மெடல் வாங்கியிருக்கோம். ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் கவுண்டிங். ஓகேவா. ஸோ மென்ஸ் ஜாவ்லின் த்ரோலையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கோம். சுமித் அன்டில் அவர் வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறையா பார்த்துருக்கோம். இந்த பால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உமன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ மெடல்ஸ் 2 பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. உமன்ஸ் 200லையும் உமன்ஸ் 100 மீட்டர்லையும் இதை வாங்கியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஷாத் குமார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வாங்கியிருக்காரு மென்ஸ் ஹை ஜம்பில். அண்டு ஓவரால் மெடல் வின்னர்ஸ் வந்து சுமித் அன்டில். ஓகே. திரும்பி நிதேஷ்குமார் மென்ஸ் சிங்கிள்ஸில் பேட்மிண்டன். அவானி லக்கேரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங்கில் ஐ திங்க் திஸ் இஸ் இவர் ஜாவ்லின்னு, இவர் பேட்மிண்டன், அவானி லக்கேரா வந்து ஷூட்டிங். ஓகேவா. ஸோ எஸ் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெடலிஸ்ட் வந்து யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் பிரான்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15. இப்போ வரைக்கும் டோட்டலாக 15. ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் கவுண்டிங். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பேராலிம்பிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் ஆச்சு கண்டிப்பாக வரதான் போகுது. ஏன்னா கம்பேர் டு ஒலிம்பிக்ஸ் பேராலிம்பிக்ஸில் நிறைய வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ எஸ் கைஸ், தனுஷ் ஸ்ரீகாந்த் ஷைன்ஸ் அட் வேர்ல்டு டெஃப் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப். ஸோ வேர்ல்டு டெஃப் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் யார் வந்து மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா
தனுஷ் ஸ்ரீகாந்த் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஹீ broke the வேர்ல்ட் ரெக்கார்ட் இன் மென்ஸ் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள். ஸோ இது என்ன பார்த்துருக்காங்க. ஸோ தனுஷ் செக்யூர்டு கோல்டு. ஸோ இவர் வந்து கோல்டு வாங்கியிருக்காரு. என் டெஃப் ஷூட்டிங் இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, எங்கேப்பா நடந்திருக்கு இது? டெஃப்லிம்பிக்ஸ். ஓகே, இது எங்கே நடந்திருக்குன்னு தெரில. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ஜெர்மனியில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்குன்னா ஜெர்மனியில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஜெர்மனியில் நடந்திருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ் கைஸ். ஸோ நியூசிலாண்டோட மயோரி கிங் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேர் என்னன்னா கிங்கி அப்படின்றவர். அவர் இறந்துட்டார். இவருக்கு 69 வயசு ஆகுது. ஸோ நியூசிலாண்டோட மயோரி கிங், இவர் பேர் என்னது? கிங்கி அப்படின்ற பேர், இவ்வளோ பெரிய பேர். ஓகேவா? இவர் இறந்துட்டாரா? ஓகேவா? இது ஒன் ஆஃப் த ஆபிச்சரி நியூஸ். ஸோ எஸ் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடியுது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லாஸ்ட்டாக போன இந்த நியூஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வேகாக இருந்திருக்கும். பட் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பேராலிம்பிக்ஸில் ரொம்ப முக்கியம். ஓகே, பேராலிம்பிக்ஸ் முக்கியம். ஸோ மற்ற இம்பார்ட்டண்டான நியூஸ்லாம் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ எஸ் கைஸ், இதோட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடியுது ஃபார் டுடே. அண்ட் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அந்த ஷெட்யூலோட வரப்போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எந்த நியூஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது, ஸோ எப்படிலாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி என்னென்ன தேவைகள் இருக்குது, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்தது, இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்தது எது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதை நாங்கள் வியூவில் அட்ரஸ் டு யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.